அதாவது அந்த காலத்திலலாம் வந்து பார்த்திங்கன்னா, சினிமா பிரபலங்களில் முடிந்த அளவுக்கு எல்லாரும் ஒழுக்கமா தான் இருப்பாங்க. அப்படி ஒழுக்கமா இல்லைனாலும் கூட, அத வந்து பொது வெளியில வந்து காட்டிக்க மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப நாகரிகமா நடந்துக்குவாங்க. பண்பா தான் இருப்பாங்க. ஏன்னா, அவங்களுக்கு தெரியும், நம்ம இந்த நிலைமைக்கு இருக்கிறோம், எவ்வளோ பெரிய புகழ் பெற்று விளங்குறோம்னா, அதுக்கு மிக முக்கிய காரணம் ரசிகர்கள், பொதுமக்கள். ஸோ, அவங்கள வந்து நம்ம எந்த விதத்திலும் டிஸ்டர்ப் பண்ணிறக்கூடாது. அவங்க மேல நமக்கு எவ்வளவுக்கு எவ்வளோ அன்பு இருக்கோ, அதே மாரி அவங்களுக்கு நம்ம மேல அன்பு இருக்கு. ஸோ, அந்த அன்பு ரொம்ப நாகரிகம் தவறிய செயல்களால வந்து வீணா போயிறக்கூடாதுன்னு ரொம்ப கவனமா இருப்பாங்க. ஆனா, இப்ப இருக்கிற நெறைய பிரபலங்கள் பார்த்தீங்கன்னா, குறிப்பா மது பழக்கம் உள்ள நெறைய பிரபலங்கள் ரொம்ப ஓப்பனா, வெளிப்படையா எனக்கு அந்த பழக்கம் இருக்கு அப்படிங்கிறத சொல்லிக்கிறதுல ரொம்ப ரொம்ப பெருமைப்பட்டாங்க, சந்தோஷப்பட்டாங்க. உதாரணத்துக்கு வெங்கட் பிரபு டீமு, நாங்க அப்படித்தான் அப்படிங்கிறத ரொம்ப ஜாலியாவே சொல்லுவாங்க. ஆனா, இதெல்லாம் தாண்டி சில பிரபலங்கள் பார்த்தீங்கன்னா, எனக்கு மது பழக்கம் மட்டும் கிடையாது. ஏகப்பட்ட பழக்கம் இருக்கு. நான் இந்தந்த மது வகைகள குடிப்பேன். இப்படியெல்லாம் வந்து குடிப்பேன். இவ்வளவு வகையா குடிப்பேன். காலையில குடிப்பேன், மதியானம் குடிப்பேன், இரவில் குடிப்பேன். இப்படி குடிக்கிறதையே ஊக்குவிக்கிற மாரி வந்து பொது மேடைகள்ல பேசுவாங்க. சினிமா மேடைகள்ல பேசுவாங்க. அதே சமயம் போற போக்குல பச்சை பச்சையான, கொச்சை கொச்சையான கெட்ட வார்த்தைகளும் பேசுவாங்க. உங்கள யார சொல்றேன்னு புரியும். நம்ம மிஸ்கின தான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஸோ மிஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஒரு குடியார இயக்குனர் அப்படிங்கிற பேர வாங்கிட்டாரு. அவர் ஒரு மனநோயாளி அப்படிங்கிறதையும் ரசிகர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா அவரே சொல்லியிருக்காரு, நான் வந்து பயங்கரமா குடிப்பேன் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், மிஸ்கினுக்கு எந்த விதத்திலும் சளைக்காத, இன்னும் சொல்லப்போனா மிஸ்கினை தாண்டிய ஒரு பிரபலம் இருக்காரு. அவரு தான் நம்ம விநாயகம். மலையாள நடிகர். சிலம்பாட்டம், காளை போன்ற படங்கள்ல நடிச்சு, குறிப்பா திமிரு தான் முதல் படம். அந்த படங்கள் நடிச்சு, வில்லனா நடிச்சு ஃபேமஸ் ஆனவரு. இன்னைக்கு வந்து இந்தியாவில் மிகச்சிறந்த நடிகர்களில் ஒருவரா அறியப்படுகிறார். நம்ம ஜெயிலர் படத்துல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு வில்லனாவே நடிச்சாரு. அந்த படத்தோட வெற்றிக்கு மிக முக்கிய காரணமா விநாயகத்தோட நடிப்பு பேசப்பட்டுச்சு. ஆனா அவர்ட்ட என்ன பிரச்சனைனா, தண்ணிய போட்டாருன்னா மனுஷன் சாதாரணமா இருக்க மாட்டாப்படி. கொந்தளிச்சுடுவாரு. பயங்கரமா ரவுசுடுவாரு. ஏற்கனவே போலீஸ் கேஸ்லாம் அவர்ட்ட இருக்குது. அவர் மேல இருக்குது. இப்ப பார்த்தீங்கன்னா, சோசியல் மீடியால ஒரு வீடியோ வெளியாகி பகீர் கிளப்பியிருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு பச்சை கலர் சும்மா சாதாரண ஒரு வேஷ்டி மாரி ஒண்ணு கட்டியிருக்காரு. நம்ம விநாயகம் ஒரு ஹோட்டலோ அல்லது வீட்டோட மாடி பால்கனின்னு வச்சுக்கங்களேன், அங்கே பேர பாடி நின்னுட்டு யார்கிட்டயோ பயங்கரமாக கத்தி கத்தி சண்டை போடுறாரு கீழே பார்த்துட்டு. ஆனால் யார்கிட்ட சண்டை போடுறாரு அப்படிங்கிறது தெரியல. பயங்கர எமோஷனலாக கத்தியில் சண்டை போடுறாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிதானமாக இல்லை அப்படிங்கிறதும் தெரிய வருது. ஸோ அவர் வந்து தண்ணியை போட்டு தான் பேசிட்டு இருக்காருன்னு. எல்லாத்துக்கும் மேலே துண்டை வேற ரொம்ப துண்டு மீன்ஸ் அவர் கட்டியிருந்த இந்த வேட்டியை வேற பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அவுத்து அவுத்து கட்டினாரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வேணுமே நிர்வாணமாகவும் நின்னாரு அப்படிங்கிற மாதிரியான ஃபோட்டோஸும் வெளியே இருக்குது. அதை பார்த்த ரசிகர்கள் எல்லாரும் பயங்கர அதிர்ச்சி ஆயிட்டாங்க. விநாயகர் வந்து ஏன் இப்படி தொடர்ந்து சர்ச்சைகளை பண்ணிக்கிட்டே இருக்காரு? அவர் இப்போ தான் கொஞ்சம் ரிலீஃப் ஆகி படங்களில் கமிட் ஆனாரு. உடனே மறுபடியும் இந்த மாதிரியான விஷயங்களை மாட்டி சிறைக்கு சென்றார்னா, அவருடைய போர்ஷன்ஸ்லாம் எடுக்க வேண்டியது என்ன ஆகும்? ஸோ கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லையா அப்படின்னு மலையாளத்தில் இருக்க பெரிய பெரிய நட்சத்திரங்கள்லாம் அவரை திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.